அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு B's Recipe. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோம் லன்ச் மெனு வீட்டில் நாங்கள் என்ன சமைச்சு சாப்பிட்டோம் லஞ்சுக்கு அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சாம்பாருக்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். நான் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்ததுனால அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதிலோ ஒன்று சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு நல்லா ஐஸாக அரைச்சிக்கலாம். அப்புறம் புளி முன்னாடியே ஊற வச்சுட்டேன், அதை கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியில் சின்ன வெங்காயம், தக்காளி, நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் புளி சேர்த்துருக்கிறதுனால. அப்புறம் என்ன காய் இருக்கோ, நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், சீரகம், பூண்டு, மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பும் சேர்த்திருக்கோம். ஸோ உப்பு, புளிப்பு இது ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்து இதை நல்லா வேக வச்சிடணும். காய் இதுலேயே வெந்துடணும். இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பு, ஸோ அதையும் அதில் சேர்த்திக்கிறேன். பருப்பு ஆல்ரெடி நம்ம வெந்ததுனால ஒரு கொதிச்சதுன்னா போதும். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டதுக்கப்புறம் அது நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திக்கிறேன். இதுவும் நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் எதுவுமே சேர்த்தலை. ஸோ வரமிளகா அதை கிள்ளி இதில் தாளிக்கிறேன். ஸோ இது கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, சாம்பார் தூள் இந்த மாதிரி எதுவும் சேர்த்தலை. ஸோ கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறதுல இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நல்லா காரம் கொடுக்க போகுது. ஸோ இதை சேர்த்தி இதுவுமே காரெல்லாம் நல்லா கலக்கிற வரைக்கும் கொதிக்கணும். கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவன தேங்காய் அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் இந்த மாதிரி துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு சாம்பார் இது தான். பொரியல் பார்த்திங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் பர்பிள் முட்டைக்கோஸ், நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு, நார்மல் ஒயிட் முட்டைக்கோஸ் விட. உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ அதை நல்லா வணக்கணும். இது அதிகமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா கலர் அப்படியே மாறிடும். நம்மளுக்கு எல்லாமே வீணாக போன மாதிரி ஆயிரும். டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்க்குறக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ தண்ணி ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. தண்ணி தெளித்து வதக்கி விடணும். கடைசியில் உப்பு, சாம்பார் தூள் அந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு என்ன வேணாலும் சேர்த்திக்கலாம். அப்போ தான் இதோட கலர் அப்படியே இருக்கும். தண்ணி தெளித்து நம்ம இதை வணக்கி விடணும். இது நல்லா தண்ணி நல்லா சுண்டிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிரும். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு. நான் சைடிஷாக ரசம், பருப்பு வச்சதுனால பருப்பு ரசம் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வத்தல் வறுத்துருக்கேன். உங்கள் வீட்டு லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.